Praise the Lord. Clap your hands, everybody. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கூடி வந்திருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். I greet you in the name of the Lord and Savior Jesus Christ. First of all, I thank God for all the opportunities that you have given to me today, and thank all the deacons and the pastor of the church. நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்பதை சொல்வதற்கு தான் கர்த்தர் இந்தியாவிலிருந்து இரண்டாவது முறையாய் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். The Lord has sent me for the second time to this country because to tell you that you all are special in his eyes and hands. எனக்கு மொழியாக்கம் செய்கிறதான என் மருமகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். I thank my daughter-in-law who is translating in behalf of me. Praise the Lord. Thank you. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு சமாதானமுக்கு இந்த மாதத்திலேயே கர்த்தர் கொடுக்கும்படியாதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். As you're listening to the message and the word of God today, the God has planned before the miracle that you're going to see today. அதை நான் விசுவாசிக்கிறேன். I am believing in it. என்னை அனுப்பின கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறவர். The Lord has sent me for that. Say one word, kaka. Everybody say kaka. Yeah, please tell. Yeah, please tell kaka. This is my language. That's Tamil. That's Kaka. Tamil. Kaka. Yes, yeah. Yeah. Luke chapter 12, verse number 24. Luke chapter 12, verse 24. Yeah. கர்த்தராயிருக்கிற இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அநேக பறவைகள் இருக்கும் பொழுது ஒரே ஒரு பறவையை மாத்திரம் இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்றதை நாம இங்க பார்க்க முடிகிறது. When Jesus was doing his ministry on those days, there were lots of birds and wild birds and vultures and eagles, but God has mentioned one kind of bird in this verse. எதற்காக கர்த்தர் இந்த காக்கையை மாத்திரம் நம்முடைய பைபிள்ல விசேஷப்படுத்தி இருக்கிறார்? Why has God just mentioned about ravens in this verse? அப்ப அதகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. Why? Because the Lord is saying that we have lots of things that we can learn from ravens. பைபிள்ல 5 விதமான காக்கையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In the Bible we can see there are 5 types or 5 kinds of ravens. First of all, Genesis chapter verse number 8, chapter 8 verse number 7. The first kind of ravens we can witness is from Genesis chapter 8 verse 7. நோவாவுடைய ஆர்க்கில் இருந்ததான அந்த காக்காய் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பேழைக்குள்ள எப்பொழுதும் வந்து தான் போகும். இது எதுக்கு வருதுன்னா தேவைகளுக்கு மாத்திரம் சபைக்கு வருகிறது, அங்கே தங்கி இருக்குது, தேவை முடிஞ்ச உடனே அந்த சபையை விட்டு போயிருது. இப்படிப்பட்டதான பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அங்கே அந்த காக்கையை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. In that verse it says, then he sent out raven which kept going to for until the waters has dried up. In the days of Noah sent the ravens out to see whether the land has been dried or not. So the pastor is telling the people of the church just go and come out only for the need based to fulfill their peace, to fulfill their desires. என்னுடைய மகனும் மருமகளும் அதுபோல இந்த சர்ச்சில் ஏதோ தேவைக்காக மட்டும் வராதபடி கடைசி வரை நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுபோல நீங்களும் காணப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். My family is also coming to the church for a need base to fulfill some desires from the Lord. I encourage the church today not only to come to the church only to fulfill their needs, but to worship God in their whole heart. Amen. Amen. இரண்டாவதா கூட நம்ம வாசிக்க முடிகிறது. படிங்க. The second verse is from Psalms Psalms 147:9. Psalms chapter
147 verse 9. 9. He gives to the beast its food, and to the young ravens the cry. இந்த காக்காய் என்னன்னா தன்னுடைய தேவைகளுக்காய் எப்பொழுதும் மனுஷனை பார்க்காதபடி கர்த்தரையே பார்த்து செபித்து விடுதலையை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற காக்கையை கர்த்தராகிய இயேசு இங்க மென்ஷன் பண்ணுகிறார். This kind of raven teaches us how to pray. So it says, the Lord says, this raven prays for the needs with tears and come to the Lord. அதுபோல இந்த திருச்சபை மக்கள் எல்லாருமே எந்த தேவைகள், எந்த வியாதிகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் உங்க முழங்கால் படிப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு அந்த தேவைகளை சந்திக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை, தம்முடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை உர்ரபாலா சந்த ரக்கல பபதியா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய கரம் இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. When you come along in oneness in the church with tears and with oneness in prayer, the Lord will show his mighty hand into the church and he will do all the miracles that you're wanting for. இதை இந்த ஆண்டுல நீங்க அனுபவிக்க போறீங்க. Within this year you're going to witness it. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். The Lord is telling me this to share you. மூணாவதாக கூட The third raven. 1 Kings chapter 17. 1 Kings chapter 17 verse 4. இங்க எலியாவுக்கு ஒரு காக்கை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். Here one of the crows comes to Elisha to give food. உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய காக்கையை அனுப்பி உங்களுடைய தேவைகளை இந்த ஆண்டு சந்தித்து அதன் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து நீங்கள் காணப்பட போறீங்க. பஞ்ச காலத்துல தேவனுடைய ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிற நேரத்துல தேவன் தம்முடைய காக்கைகளை அனுப்புகிறார். The Lord is telling you today, the Lord is going to send a raven to feed you. As he fed Elijah in those days, he's going to feed you. He's going to command a crow to feed you, to all the pastors and deacons and church of the family members, to fulfill your desires today. எதற்காக இந்த வார்த்தையை சொல்றார்? கர்த்தர் இந்த வருஷத்துல எவ்வளவோ தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், வரப்போகுது. நிச்சயமாய் கர்த்தர் உங்க தேவைகளை எலியாவை போஷித்தது போல, ஊழியக்காரர்களை போஷித்தது போல எங்களையும் உங்களையும் போஷிக்க இந்த ஆண்டு விசேஷித்த ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் தேவன் தம்முடைய கரத்திலிருந்து அனுப்ப தயாராக இருக்கிறார். Why is he telling this today to you? Because the Lord has planned a purpose and a miracle that is going to happen today to all the members of the church, to the pastors, as he did to Elijah and all the ministers around. அதனால இரண்டு அடுத்தபடியாய் இந்த படிச்சதான லூக்கா 12:24 காகங்களை கவனித்து பாருங்கள். ஒரு காக்கா இல்ல, 5 காக்கா. ஏன் காகங்களை கவனித்து பார்க்கணும்? As we read in the main chapter from Luke 12, the Lord says not only a single crow, he says ravens. That describes many crows. So why is he telling about many crows? இதுகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, அது கூப்பிடுற சவுண்டே காக்கா கா 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 கானா கொடுக்கிற சவுண்டே, அதனால தான் காக்கானே பேர் வச்சுட்டாங்க. Why in our language they call the ravens as kaka. So the ravens just sound ka ka ka. So in our language we call them as kaka. அந்த காக்கா கூவுச்சுனா எல்லா காக்கைகளும் சேர்ந்து வந்துரும் சாப்பாட்டுக்காக. Yeah. When one raven tells kaka, all the ravens come gather together to feed the food. சில நேரத்துல காக்கை ஒன்னு இறந்து போச்சுனா அதே மாதிரி சவுண்ட் கொடுத்துச்சுனா எல்லா காக்கையும் சேர்ந்து வந்துரும். When there is a death happening in the raven's family, all the ravens gather together for the funeral, even for the funeral. அப்ப அதுக்கே வித்தியாசம் பாசம் இருக்கு பாருங்க. மரித்தாலும் சாப்பிடுறப்பயும் அது பேசும்போது ரெண்டு வித்தியாசமான பாஷைகள் இருக்கு. So the ravens has a distinctive languages that they can understand when they want to feed together and when one of the ravens has dead. So they gather together. ஒரு காக்கா மட்டும் கடைசியா வரும் ஒரு நாள். But one raven will come to you one day. சாப்பாடு வைக்கும் பொழுது கூப்பிடும் பொழுது நிறைய காக்கைகள் வர காலம் போக கடைசியா ஒரே ஒரு காக்கா மட்டும் வரும்.
One of the ravens will come to you during the time you feed them. அந்த டயத்துல அந்த காக்கா வரும் பொழுது சாப்பாடு வச்சிருக்கும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும். ஒரு காக்கா வந்திருக்க, அந்த ஒரு காக்கா மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டு டப்புன்னு ஒரே ஒரு இப்படி போயிட்டு அது போயிடும், அப்புறம் திரும்ப வராது. One of the crow, one of the raven in that group will come to you and take the food that you're providing and leave it all of a sudden and it will not come again. ஏன் அப்படி வருதுன்னா கர்த்தருடைய கிருபையினால அவன்கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படியாய் அந்த காக்கா ஒரே ஒரு காக்கா தான் வரும், எடுத்துட்டு போயிடும் அந்த சாப்பாட்டை. Why it is coming in that one crow, why it is coming to us? Because the Lord is sending that crow to take all our sins from us, to turn us into a new person. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து கூட ஒருத்தர் வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து கொண்டு போய் விட்டார். This is how Jesus came to us, and he will come to us one day and take all our sins out to turn us into a new person. இது உங்களுக்கு தெரியாது, இந்தியாவில் நடக்கக்கூடிய எங்களுடைய கல்ச்சர்ல நாங்க கண்ணால பார்த்த காரியங்கள். This is how the ravens gather together in India. இந்தியாக்காரங்கள்ட்ட கேட்டா அதை சொல்லுவாங்க. Yeah, if you ask some Indians, they will tell you. அப்ப காகங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது கடைசியாய் ஒரு காக்கா வரப்போகுதுங்க. ப்ராவர்ப் புத்தகத்தில் ப்ராவர்ப்ஸ். Yeah. As we are looking at different characteristics of ravens, there is one more characteristic that we are going to see in Proverbs chapter 30 verse 17. அங்க என்னன்னா காகங்கள் கடந்து வந்து கண்களை பிடுங்கி தின்னும் என்று சொல்லு. தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி நித்தனை பாடி கேவலப்படுத்தி பேசுகிறவர்களை காகங்கள் வந்து கண்களை பிடுங்கி தின்னும் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொள்ளப்படு. அதனால தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்களை கொடுக்கிற ஊழியக்காரர்களை அசட்ட பண்ணினா, தன்னுடைய தாய் தகப்பனை அசட்ட பண்ணினா, அவங்களுக்காக வேண்டி கர்த்தர் காக்கையை அனுப்பி அங்க கண்ணை பிடிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்டை கூட அந்த இடத்துல அந்த காக்கை மூலமாய் வைத்திருக்கிறார். This verse basically says, the eyes that mocks his father and scorns obedience to his mother, the ravens of the valley will pluck it out and the young eagles will eat it. So when one of the members or everyone who does mock or who doesn't obey the teachings and the words of their parents, the fathers and the elders of the church, the Lord will send a crow to pluck their eyes to punish them. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து காகங்களை கவனித்து பார்க்க சொல்லி நமக்கு இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். He will punish them during the judgment day, and this is why the Lord has told us to carefully watch out for the ravens. லாஸ்டா உங்களுக்கு எல்லாருக்கும் விசேஷித்த நன்மையானதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹீப்ரு 11 லாஸ்ட் வேர்ட் 40 மென்ஷன். At the last, the Lord has provided something special for us today from Hebrews chapter 11 verse 40. God having provided something better for us, that they should not be made perfect apart from us. விசேஷ நன்மையை கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has prepared something better for you in before your hand. Yeah. அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் விசேஷித்தவர்கள். That is why I told you all are a special people in eyes of God. விசேஷித்தவர்கள் என்பதற்கு காரணம் நம்ம கொண்டு தான் பிசாசை விரட்ட முடியும், நம்ம கொண்டு தான் வியாதியை சுகப்படுத்த முடியும், நம்ம கொண்டு தான் தூரத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க முடியும். உலகத்தில் வேற யாராலும் முடியாது. ஒன்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். Why the Lord is mentioning we are special? Because we have the authority to heal people. We have the authority to get the sins away. We have the authority to throw out the evils that is within us, because we believe in God. None other than the believers out of Jesus Christ can do it. We have the power to do that. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We should thank God for that. Praise the Lord. நமக்கு மட்டும்தான் வேற யாராலையும் பிசாசையோ வியாதியை சுகப்படுத்த முடியாது. ஒன்லி கிறிஸ்டினால மட்டும்தான் முடியும். Yeah, we only have the power to
throw out the evils. We have only the power to heal the sins. We have only the power to heal the weakness from others, because we believe in Christ. The God has given the power to do it. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you through these words. ஜெபம் பண்ணலாம். Pray. Let's pray. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ உலகத்துக்கும் ஆண்டவரும் பிதாவுமாய் இருக்கிற எங்களுடைய நல்ல தேவனே, The Lord who created the heaven and the earth, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறது திருச்சபை மக்கள் அனைவரையும் yeah. I pray for all the people who listen to the sermon. இந்த வார்த்தைகளை கேட்ட இவர்களுக்கு இன்றையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், கவலைகள் மாறட்டும், வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும். எந்த காரியத்தை குறித்து இவர்கள் பாரத்தோடு பயத்தோடு கவலையோடு கூட இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இன்றையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் சமாதானமும் இந்த மக்களுக்கு உண்டாவதாக. I pray the people who listen to the sermon, let they witness a miracle today in the name of the Lord and Savior Jesus Christ. I pray they witness a miracle today. Dura kalaba santa rika dikiya raba santa rakka laba kaudaba. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபையை உம்முடைய ஊழியக்காரனாய் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். சபை மக்கள் முழுவதும் இனி விடுதலையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். In the name of the Lord, I pray that all the people of the church get blessed through the sermon today with your blessings and your power. இந்த வாய்ப்பினை கொடுத்த திருச்சபை மக்களுக்கும் இருக்கிற பாஸ்டர்ஸ், டீக்கன்ஸ் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. I thank and pray God and you for giving me this opportunity, for all the deacons and the pastor of the church. Thank you. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Lord be with you. Thank you for the word. We appreciate you so much for coming.